ஒன்று ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எலியா வல்லமையான தீர்க்கதரிசி. இருப்பினும் அவன் தொடர்ந்து சந்தித்து வந்த பிரச்சனைகளினாலும் போராட்டங்களினாலும் மன உளைச்சல் அடைந்து சாவை விரும்பினான். அதன் விளைவாக தேவனை பார்த்து, போதும் ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்றான். மோசேயின் வாழ்க்கையிலும் அப்படியாக சிந்திக்கும் நேரங்கள் வந்தது. அவர்கள் வாழ்ந்தது போதும் என்று எண்ணிய போதும் தேவன் அவர்களுக்காக நீண்ட தூர பயணத்தை வைத்திருந்தார். அது நிமித்தம் தேவனுடைய நாம மகிமைப்படும்படியான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். எனவேதான் தேவன் நமக்கு நியமித்த காலங்களுக்கு முன்னரே இந்த உலக வாழ்க்கையின் ஓட்டத்தை முடிக்க விரும்புவது தேவனுக்கு எதிரான எண்ணம். இன்று நம்மையும் கஷ்டங்கள், இழப்புகள், எதிர்பார்ப்புகள், தொடர் தோல்விகள் என சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையின் மேல் நமக்கு வெறுப்பை ஏற்படுத்தி வாழ்வதை விட சாவதே மேல் என்று சிந்திக்க தூண்டலாம். ஆனால் நமக்கு நியமிக்கப்பட்ட காலம் வரை தரப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அதற்கு தேவையான கிருபைகளையும் ஆற்றலையும் தேவனிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டுமே அன்றி நம்முடைய வாழ்க்கை பயணத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்பக்கூடாது. எனவே தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்கு நியமித்துள்ள காலம் வரை வாழ வேண்டியது நம்முடைய கடமை. இல்லையெனில் தேவனுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியாது. தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.